வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான பூனே ஹைவே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. இந்த படத்தோட பிளாட்டை நான் லைட்டா சொல்றேன். ஒரு இளம்பெண் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸுங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கான பதிலை நோக்கி தான் இந்த படம் டிராவல் பண்ணும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு லேக் இருக்கு. அங்கதான் ஒரு பொண்ணோட சடலத்தை யாரோ பார்த்து போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க போல. இப்ப போலீஸும் பாக்குறதுக்கு வராங்க. அந்த பாடி எல்லாம் அங்க இருந்து தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப 1992ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இதுல 3 பசங்க ஒரு பொண்ணு. இந்த 3 பசங்களோட பேரு கதைக்கு தேவைப்படும் போது நான் சொல்றேன். இந்த பொண்ணோட பேரு நட்டாஷா அப்படின்றது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா யாரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுமே மாடியில இருந்து பாக்குறாங்க. ஒரு பையன் தான் புதுசா வந்திருக்கான். இந்த பையனையும் சேர்த்துக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா பேசுறதுக்கு அந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் பாட்டி மட்டும் தான் இருக்காங்க போல. அந்த பாட்டி கிட்ட பேசி அறிமுகமாயிடுறாங்க. நீயும் விளையாடுறதுக்கு மேல வான்ற மாதிரி அந்த பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கூச்ச சுபாவம் உடையவன் போல. அவன் பேரு விஷ்ணு அப்படின்றது. பாட்டியும் கூப்பிடுறாங்கல்ல, போய் விளையாடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பையனுமே ஏத்துக்கிறான். இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்கதான் பூனே ஹைவேன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. 4 பையன் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இப்ப ஏறக்குறைய 40 வயசு ஆயிருச்சு. அதுல பாபுன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு காயம் பட்டிருக்கு போல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல மயக்கமான நிலைமையில தான் இருக்காரு. ரொம்ப வருஷமாவே இப்படிதான் இருந்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அப்படி பாபுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இப்ப பாபு லைட்டா அசைறாரு. நடந்த விஷயம் எல்லாம் பாபுவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இதெல்லாம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. கார்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. கார் ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர் தான் விஷ்ணுவா இருப்பாரு. பக்கத்துல உட்காந்து இருக்க ஒரு பேரு பாபு அப்படின்றது. பின்னாடி 2 பேரும் உட்காந்து இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவர் பேரு பிரமோத் அப்படின்றது. பக்கத்துல ஒருத்தர் கேமரா வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு நிக்கி அப்படின்றது. இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. இத பாக்குற பாபு இருக்காருல, நான் போய் செக் பண்றேன்ற மாதிரி காரை விட்டு இறங்கி செக் பண்றதுக்காக பக்கத்துல போறாரு. ஆக்சுவலா அவனுங்க கொள்ளையடிக்கிற கும்பல் போல. இவர் பக்கத்துல போனோன்னா படுத்துட்டு இருக்கவன் சட்டுன்னு இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பாபுவும் ஹெல்ப் பண்ண வாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. பாபுவே சண்டை போட்டு சமாளிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்க மத்த ஆளுங்க வந்து பாபு அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கு பயமா இருக்குல்ல, காரை விட்டு இறங்காம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்க வந்தவங்க யாருன்றத பாபு கண்டுபிடிச்சிடுறாரு போல. இது எல்லாருமே மதுசூதனோட ஆளுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது எல்லாத்தையும் இவங்க கேப்சர் பண்றாங்க. ஆனா போக பயப்படுறாங்க. ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலன்ற கில்ட் இவங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்க பாத்துக்கிறாங்க போல. திரும்பி 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. போலீஸ் வரதுக்குள்ள பிரமோத் இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயத்த நம்ம தெளிவா சொல்ல வேணாம், யாரோ சிலர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க எதுக்காக அப்படி சொல்லணும், அவன் தான் மதுசூதன் சொன்னான்ல, நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அந்த வீடியோவையும் காட்டலான்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. இவர் மதுசூதன் கிட்ட தான் வேலை பார்க்கறாரு. அவர் தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்க மாட்டாரு, என் ஃப்ரெண்டுன்னு தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரவுடி பொலிட்டீஷியனா இருப்பாரு. தயவு செஞ்சு மதுசூதனோட பேரை சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கிறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸுங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப போலீஸ் விசாரணை பண்றதுக்காக வராருல, என்ன பாத்தீங்க தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. யாரு என்னன்னு தெரியல, மாஸ்க் போட்டு திடீர்னு அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க, அநியாயத்துக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மதுசூதன் அப்படின்ற பேரை பத்தி சொல்ல மாட்டாங்க. பிரசன்ட்ல கூட பிரமோத் இருக்காருல, அந்த மதுசூதன் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் விஷ்ணு ஒரு லாயரா இருப்பாரு. நிக்கியை பொறுத்த வரைக்கும் சும்மா எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிக்கி எப்ப பாரு எல்லாத்தையும் வீடியோ எடுப்பாரு. இப்ப கூட இந்த விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பழைய வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இந்த பகுதியில இருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்கதான் அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கும். இப்ப இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு எப்பயோ இறந்து போயிட்டாங்க, மீன் கடிச்சு கடிச்சு தான் பாடியை சேதப்பத்தி இருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்பி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் இங்க இருந்து தூக்கிட்டு போற வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்த வீட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இல்ல பிரமோத் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. மத்த 2 பேருமே சிங்கிளா தான் இருக்காங்க. நட்டாஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட் அந்த வீட்டுல தான் இருக்காங்க.
அவங்க மத்தவங்கள பார்த்துலாம் சிரிக்கிறாங்க, ஆனா இந்த விஷ்ணுவை பார்த்து மட்டும் சிரிக்க மாட்டாங்க. விஷ்ணுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப விஷ்ணு நடந்து வராரு, அப்ப பழைய மெமரிஸ்லாம் வருது. இவரும் நட்டாஷாவும் கிஸ்லாம் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு. அப்படி கிஸ் பண்ணவங்க இப்ப எதனால சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றது தெளிவா தெரியல. இவங்க எல்லாருமே சேர்ந்து தானே வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரமோத் சீமான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணமா பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்து ஜாலியா ஃபன்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப நட்டாஷா சரியா பேசாம போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு விஷ்ணு ஃபீல் பண்றாரு. மத்த ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் புரியுது. சரி ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இவருக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடியல. அதுக்குள்ள டாக்டர் இருக்காருல, பலமா தலையில அடிபட்டு இருக்கு, அதனால தான் மரணம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பொண்ணு இறந்து போய் 4 நாள் அது இருக்கும், மீன் தான் கடிச்சு தோல்லாம் தின்றுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போய் எப்படி 4 நாள் தான் இருக்கும்னு சொல்றீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க, பாடி பொய் சொல்லுது அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. டீடைல் ரிப்போர்ட்டை சீக்கிரமா ரெடி பண்றன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப ராகுல்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இறந்து போயிருக்க பொண்ணுக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கு போல. அந்த போட்டோஸ் எல்லாம் இவர் பாக்குறாரு. அந்த பொண்ணு மேல துப்பிட்டுலாம் இருக்காரு. அந்த பொண்ணு மேல இவர் செம்ம கோவத்துல இருக்காருன்னு புரியுது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நான் மோனாக்காக இந்த வலையில வாங்கியிருக்கேன், அவகிட்ட தந்துருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது வருங்கால மருமக கிட்ட தர சொல்லி தராங்க. இவருமே வாங்கி தூக்கி எறிகிறாரு. ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவ சரியான பொண்ணு இல்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் கோவப்பட்டு இருக்கான். இந்த விஷயத்த வந்த அப்பா கவனிக்கிறாரு. அப்பா பெரிய பொலிட்டீஷியனா இருப்பாரு. அந்த மோனாவோட அப்பாவும் பெரிய பொலிட்டீஷியன் போல. தேவையில்லாம கடைசி நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாத, அவர் உன்னை என்ன பண்ணுவார்னே தெரியாது, ஒழுங்கா அமைதியா இருன்ற மாதிரிலாம் அப்பா கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நிக்கின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. இவரோட ரூம்ல நிறைய கார்ட்டூன்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் பறந்து வர மாதிரி இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சரி இப்ப சிஸ்டத்துல வேலையை பார்ப்போன்ற மாதிரி சிஸ்டத்துல உட்காந்து வேலையை பாக்குறாரு. அந்த மோனா யாருக்கோ பயந்து ஓடுற மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த விஷயத்தை இவர் சிரிச்ச மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இறந்து போயிருக்க பொண்ணோட பேர் தான் மோனா. ஆனா இன்ஸ்பெக்டர் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. அந்த பொண்ணோட ஃபேஸே தெளிவா தெரியல, அதனால தான் கண்டுபிடிக்காம இருக்காரு. இப்ப டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. இன்னும் அந்த பொண்ணை பத்தியே கண்டுபிடிக்கல, முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஒருவேளை இந்த பிரெக்னன்சிக்கு காரணமானவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் இவரும் பண்றாரு. இப்பதான் மதுசூதனை காட்டுறாங்க, அதாவது மோனாவோட அப்பாவை காட்டுறாங்க. இவர்கிட்ட பேசுறதுக்காக ராகுலோட அப்பா வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சம்பந்திங்களா மாற போறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராகுலோட அப்பாவும் வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மதுசூதன் ஹீரோவை பார்த்து பேசுறாரு. என் பொண்ணு ஏதோ ட்ரிப்புக்கு போறதா மெசேஜ் பண்ணியிருந்தா, 1 வாரம் ஆயிருச்சு, இன்னும் ஒரு வாட்டி கூட கால் பண்ணல, உனக்கு ஏதாவது கால் பண்ணாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இவருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா இருப்பா. இல்ல எனக்குமே அவ கால் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிரமோதும் சொல்றாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே பிரமோத் மதுசூதன் கிட்ட வேலை பாக்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு மரத்துல ஏறி எப்படி இறங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, மேல இருந்து குதி, அங்கிள் பிடிச்சிடுறன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு குதிக்கிறா. இவருமே கரெக்டா பிடிச்சிருப்பாரு. அப்பதான் அப்பா இந்த இடத்துக்கு வராரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எனக்குன்னு இருக்கிறது என்னோட பொண்ணு மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, நிக்கிய பாக்குறதுக்காக ரூம்க்கு வந்திருக்காரு. நிக்கிய பொறுத்த வரைக்கும் நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சி ஒட்டி வச்சிருக்காரு. அதுல ஒரு பையன் ஒரு லேடியை கொல்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. யாரா இது அப்படின்ற மாதிரி இவர் கிண்டலா கேக்குறாரு. என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பையனோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா நிறைய பேர் கூட அஃபேர்ல இருக்காங்க போல. நீ வெளியே போ வெளியே போ அப்படின்ற மாதிரிலாம் வற்புறுத்தி இந்த பையனை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் வீட்டுக்கு வராரு. அந்த நபர் கூட ரொம்ப நெருக்கமெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியா இந்த பையன் பாக்குறான். இந்த பையனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல இவனுமே பேப்பர்ல கிறுக்கிட்டு இருக்கான். இவன் சோகமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு விஷ்ணு வராரு. இந்த பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்லயும் விஷ்ணு தான் ஆறுதல்லாம் சொல்றாரு. நிக்கியோட அம்மா ஒரு நபர் கூட மட்டும் அஃபேர்ல இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இவர் வளர்ந்திருப்பாரு. அதனால தான் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாரு. இது எல்லாமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல எப்பவுமே என்னோட அம்மாவை கொல்லணும் தான் எனக்கு தோணும், ஆனா அவங்களா இறந்து போயிட்டாங்க. என் அம்மாவால தான் மத்த பொண்ணுங்களை பார்த்தாவும் எனக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரிலாம் நிக்கி பேசிட்டு இருக்காரு. விடு நிக்கி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு, நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சமாதானம் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இது ரேரான நகைன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஜொல்லு தான் மோனா கிட்ட கிடைச்சிருக்கும். அப்ப அதை வச்சு விசாரிச்சா என்னன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சரி சார், கடையில எல்லாம் விசாரிப்போன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க.
விசாரிச்சு யாரு வாங்கினாங்கன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராகுல் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த நகையை நீங்க தான் வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஆமா, நாங்க தான் வாங்கணும், எங்களோட வருங்கால மருமகளுக்காக வாங்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மருமகளா, அது யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. வேற யாரு, மதுசூதனோட பொண்ணு மோனான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு மதுசூதன தெரியும் போல. அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மதுசூதன் கிட்ட விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கிறது அந்த ராகுல் கொஞ்சம் பயத்தோட பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப மதுசூதன் கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு போல. மதுசூதனும் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு கடைசியா அனுப்புனாங்கல்ல அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறாரு. பொண்ணு யார் இப்படி பண்ணாங்கன்னு அப்பாக்கு கிளியரா தெரியல, ஆனா சம்பந்தப்பட்டது யாரா இருந்தாலும் சரி நான் அவனை விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்து பிரமோத் தான் ஆறுதல் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா பேச மாட்டாரு, பிரமோத் தான் டீடைல் எல்லாம் சொல்றாரு. மோனா ராகுலை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ராகுல் கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். உன் மூஞ்சில ஆசிட் அடிக்குவான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனை தாண்டி இந்த பொண்ணு வேற யார்கிட்டயோ பழகிட்டு இருக்கிறதா இவன் சந்தேகப்படுறான். அப்பெல்லாம் நான் யார்கிட்டயும் பழகல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா கேட்காம இவன் பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இத பத்தி மோனா என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னா. அப்பா பேசி முடிச்ச கல்யாணம், அப்பா கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சா. நான் தான் சார் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மதுசூதனும் சொல்றாரு. இப்ப ராகுல் வீட்டுல விசாரணை பண்றதுக்காக இவங்க வந்துடுறாங்க. ராகுல் வீட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் அவர் ஆசிட் வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் உண்மையிலேயே அந்த பொண்ணை மிரட்டலாம் செஞ்சிருக்கான் போல. இவன் கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனை அரெஸ்ட் பண்றாங்க. என் பையெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு அம்மா சொல்றாங்க. அதை மீறி இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு மோனா இருக்காங்கல்ல, சோசியல் மீடியால நிறைய போட்டோ எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. நிறைய போட்டோக்கு கிரீப்பியா ஒரு நபர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதாவது இந்த போட்டோல நீ சூப்பரா இருக்க, நல்லா இருக்கு, நைஸ் அப்படின்ற மாதிரி ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ராகுல் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. ராகுல் என்ன சொல்றான்னா, நாளா இந்த விஷயத்த பண்ணவே இல்ல, கண்டிப்பா அவ வேற யார் கூடயோ பழக்கத்துல இருந்தா, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு பேசுறதுக்கு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துக்கு விஷ்ணு வந்திருக்காரு. விஷ்ணு லாயர்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ராகுலுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு விஷ்ணுவை நல்லாவே தெரியுது. 14 வருஷத்துக்கு முன்னாடி பாபு கேஸ்ல விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்ப பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ராகுலோட அப்பா பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. என் பையன் அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, நான் பிரிய போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான், அதுக்குள்ளதான் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் பையன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டார்ல, அதை பத்தி தான் இப்ப நியூஸ் மீடியாலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரமோதம் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ராகுலை விடக்கூடாதுன்ற மாதிரி ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறதுக்காக வராரு. போலீஸுங்கெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஷ்ணு இருக்கிறத பாக்குறாரு. நீ என்னடா பண்றேன்னு கேக்குறாரு. நான் தான் அவனுக்காக வாதாட வந்திருக்கேன்னு சொல்றாரு. எதுக்காகடா இப்படி பண்ற, வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ மதுசூதனுக்கு வேலை பாக்குற, நான் இவனுக்கு வேலை பாக்குறேன், நம்ம ரெண்டு பேருமே வேலை தான் பாக்குறோம், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் விஷ்ணு சொல்றாரு. ஆனா விஷ்ணு அவனுக்காக வாதாடுறது சுத்தமா இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ போன்ற மாதிரி இங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு. விஷ்ணு இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாரு. இத பத்தி இவருமே மதுசூதன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு மதுசூதன் இருக்காருல, ஏற்கனவே என்னோட பொண்ணை சாவடிச்சது பத்ததுன்னு இன்னொரு மீடியாட்கள்லாம் சேர்ந்து சாவடிக்கிறாங்க, இத பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுன்னு சொல்றாரு. பிரமோதம் ஏத்துக்கிறாரு. இப்ப பிரமோத் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அங்கிள சாச்சான்னு கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் மோனா இவரை பார்த்து சாச்சா சாச்சான்னு கூப்பிடுவா. சின்ன பொண்ணா இருக்கும் போது இவர் கூட தான் ஜாலியா விளையாடிட்டுலாம் இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு டீனேஜ் வயசு வந்துருது. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் அவகிட்ட சொல்லியிருக்க போல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா, பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி பிரமோத் ஏத்துக்கிறாரு. இப்ப அவங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அவங்களுக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவ்வளவு சொல்லியிருப்பாரு போல. நீங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுவீங்கல்ல, அந்த இடத்த பத்தி கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடியில நடந்த ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரமோதோட ஒய்ஃப் சீமாவும் அதே மாதிரி நட்டாஷாவும் வராங்க. நட்டாஷா, உங்களை பத்தியும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நட்டாஷாவை பத்தி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இறந்து போன மோனாவோட லேப்டாப்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ மூலமா வேற ஒருத்தங்க மேல டவுட் வருது. அவங்கள லாக் பண்ணுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே சமயம் விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, ராகுலுக்கு பெயில் வாங்கி தந்துடுறாரு. இதனால ராகுல் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என் பையனை காப்பாத்தி தந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸுங்க இருக்காங்கல்ல, நட்டாஷாவை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த விஷ்ணு பாத்துறாரு.
இவளை எதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா உள்ள வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க பேச மாட்டாங்க. எதுக்காக இவளை கூட்டு வந்திருக்கீங்க, இவளை விடுங்க, இவளோட லாயரா நான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு நீ ஒன்னும் லாயரா தேவையில்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இவங்க இப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னு இவரும் யோசிக்கிறாரு. இத பத்தி பிரமோத் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி உடனே பிரமோதுக்கு கால் பண்றாரு. நட்டாஷாவை லாக் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, நான் லாயரா இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டா, நீ சொன்னா கண்டிப்பா கேப்பா, நான் போனை தரேன், அவகிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் விஷ்ணு சொல்றாரு. பிரமோதும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பிரமோத் பேசி பார்த்தோம் நட்டாஷா முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் வற்புறுத்துறாருல, அதனால நட்டாஷா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. லாயரா சூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் போலீஸ் இவங்களுக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்றத காட்டுறாரு. ஆக்சுவலா இந்த நட்டாஷா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. என்ன நட்டாஷா சாவடிக்க ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ போல. எதனால அது நடந்தது அப்படின்றத நட்டாஷா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நட்டாஷாவும் விஷ்ணுவும் செம்ம க்ளோஸா இருந்திருப்பாங்க. நட்டாஷா அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கேட்டுறாங்க. இத கொஞ்சம் கூட இவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. சட்டுன்னு இவரோட முகம் மாறிடுது. எதுவுமே சொல்லாம இருக்காருல, நட்டாஷா அப்செட் ஆயிடுறாங்க. அவருக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பா அவதான் காரணம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காரணம் அந்த மோனா இருக்காங்கல்ல, இவர் கூட ரொம்ப க்ளோஸா டான்ஸ் பண்றாங்க. இத 2-3 வாட்டி இவங்க கவனிச்சிருப்பாங்க. பார்க்க இவங்களுக்கு கடுப்பாவுது. ஒரு ஸ்டேஜ்ல மோனாவை அடிச்சிடுறாங்க. இவளால் தானே என்னை விட்டு வேலைக்கு போயிட்டேன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கறாங்க. அப்படிதான் மோனாவோட மூக்குல இருந்து ரத்தம்லாம் ஊத்தி இருக்கும். என்ன அடிச்சிட்டா, என்ன சாவடிக்க ட்ரை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த வீடியோக்கான காரணம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எல்லாத்தையும் விஷ்ணுவும் கூட இருந்து பார்த்திருக்காருல, இவ சொல்றது உண்மைதான். இந்த வீடியோ வச்சுதான் இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரி மேடம், இந்த நாள் நீங்க எங்க இருந்தீங்க, ஏன்னா அந்த நாள் தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, அதை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நாள் எங்க இருந்தோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தவங்க அதை மட்டும் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்ற மாதிரிலாம் விஷ்ணு சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இல்ல நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழியே இல்ல, இவங்களை விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கூட்டு போக சொல்றாரு. இப்ப ஆளுங்க கூட்டு போய் அங்க இருக்க செல்லுல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பிரமோத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவ எங்க இருந்தான்றத சொல்ல மாட்டா, சொல்லக்கூடிய இடத்துல அவ இல்ல போல, அதனால தான் சொல்லாம இருக்கா. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், நான் பேசினா கேட்க மாட்டா, நீயாவது அவகிட்ட பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மோனாவோட போட்டோக்கு கீழே எல்லாம் ஒருத்தன் கிரீப்பியா கமெண்ட் பண்ணான் பாத்தீங்களா, அவனோட ஐடியை இவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் கிளம்புறாங்க. பார்த்தா நிக்கியோட இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இப்ப நிக்கியை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு பிரமோத் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார், கமெண்ட் பண்றதுலாம் ஒரு தப்பான்ற மாதிரி பிரமோத் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்தோம், ஆனா இங்க வேற சில விஷயங்கள் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கூட்டு வராரு. இந்த வீடியோவை நீயே பாருன்னு காட்டுறாரு. அந்த வீடியோல பார்த்தா நிக்கி இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு மோனாவை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். மோனாவோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுதான் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். நீ எங்கேயும் ஓட முடியாது, என் கையில தான் உனக்கு சாவுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணுமே என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இது மூலியமா தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு இவர் யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப விஷ்ணு இருக்கார்ல, நிக்கி சைட்ல பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த வீடியோவை நீ பார்க்கல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. சரி, அவனுக்காக நீ இருந்துக்கோன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்போ முதல்ல இவருமே நிக்கி கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. நீ அவசரப்பட்டு எதுவும் பேச வேணாம், நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன், நீ அமைதியா இருன்னு சொல்றாரு. நிக்கியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக எல்லா போட்டோக்கும் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அவ என்னோட ஃப்ரெண்டு, அதனால கமெண்ட் பண்ணன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, ஃப்ரெண்டை இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்களா, எதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணிருக்கன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. இப்பதான் விஷ்ணுவும் இந்த வீடியோவை பாக்குறாரு. என்ன இவன் இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அந்த நிக்கி இருக்கார்ல, சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்த பாக்குறாரு. இப்ப பிரமோதும் விஷ்ணுவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நிக்கியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கு பாத்தீங்களா. அம்மா மேல கோவத்துல இருந்திருப்பான். எந்த பொண்ணை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதனால தெரியாம இப்படி பண்ணிருப்பானா, மனநலம் பாதிக்கப்பட்டவன் தெரியாம பண்ணிட்டான்ற மாதிரி எப்படியாவது வெளியே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிரமோத் இருக்கார்ல, நீ ஜெயில விட்டு வெளியே வர வச்சிடலாம், ஆனா கண்டிப்பா மதுசூதன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த நிக்கி கிட்ட நிறைய கொலை பண்ற மாதிரி போட்டோ இருக்கும்ல, எதுக்காக
எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிருக்க, இந்த லேடி யாரு, மோனா தானேன்னு கேக்குறாங்க. இது மோனா இல்ல, என்னோட அம்மா, என்னோட அம்மாவை கொல்லணும்னு எனக்கு தோணும், அதனால தான் இப்படி வரைவன்ற மாதிரிலாம் இவன் வித்தியாசமா பேசுறான். ஒரு போட்டோல மட்டும் இவன் இருக்கான்ல, ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த பொண்ணு யாரு, மோனா கூட டான்ஸ் ஆடணும்னு உனக்கு ஆசையான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சேச்சே, இது மோனா கிடையாது, இது நட்டாஷான்ற மாதிரி சொல்றான். இது கேக்குற விஷ்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சாரி விஷ்ணு, எனக்கு நட்டாஷா மேல ஒரு லவ் இருந்தது, ஆனா நீங்க ரெண்டு பேர் எப்ப லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பயே நான் விலகிட்டேன், நான் சொல்றது உண்மை விஷ்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, அந்த பாபு இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தான் கால் வருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவனோட நிலைமைக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த நாள் எங்க இருந்தன்றதை இன்னும் நட்டாஷா சொல்லல, இன்னும் ஜெயில தான் வச்சிருக்காங்க. நட்டாஷா, நீ இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும், அந்த நாள் எங்க இருந்தன்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவங்க எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. என் மேல இன்னும் கோவத்துல இருக்கன்னு புரியுது, ஆனா நான் விஷயத்த சொல்றேன். உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு இன்னும் டைம் வேணும்னு நினைச்சேன், அதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பா அம்மா இவரோட கண் முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச எல்லாருமே என்னை விட்டு சீக்கிரமா போயிட்டாங்க, நீயும் சீக்கிரமா போயிடுவியோன்றதுக்காக தான் அப்ப ரிஜெக்ட் பண்ண. சீக்கிரமா நானே அதை பத்தி பேசலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீ என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்ட அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. இப்பயாவது சொல்லு, நீ அந்த நேரம் எங்க இருந்த, அப்பதான் உன்னை என்னால வெளியே எடுக்க முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட இவங்க வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளவுதான், நான் பேசி முடிச்சிட்டேன்ற மாதிரி கதவை திறந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. விஷ்ணுவா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா டிவில இன்னும் அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க போல. இதை பாக்குற இந்த மதுசூதனுக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கெல்லாம் காரணமானவனை விடாத, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பிரமோதம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மோனாக்கு ராகுல்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ராகுல் இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு ஒரு பாரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அப்ப பைக்ல ரெண்டு பேர் வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் பாம்பை தூக்கி இவன் மேல அடிக்கிறதுக்காக வராங்க. இவன் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றான், அதை மீறியும் இவன் மேல அடிச்சிடுறாங்க. இவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இத மதுசூதன் தான் பிரமோத வச்சு பண்ணிருப்பாருன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. மதுசூதன் நிறைய கிரைம் வேலை எல்லாம் பண்ணுவாரு, ஆனா மதுசூதனை பிடிக்கவே முடியல. ஒழுங்குமரியாதையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பிரமோத் கிட்ட கேக்குறாரு. நாலாம் பண்ணலன்ற மாதிரி பிரமோதம் இந்த விஷயத்தை மறுத்துட்டு இருக்காரு. இப்ப விஷ்ணுவும் நிக்கி கிட்ட பேசுறதுக்காக வராரு. போலீஸ் கிட்ட நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும், நான் சுய நினைவோட இந்த விஷயத்த பண்ணல, தெரியாம இதெல்லாம் நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்லணும்னு சொல்றாரு. அதுக்கு இவன் இருக்கான்ல, நான் தெரிஞ்சுதான் இந்த படத்தை எடுத்தேன்ற மாதிரி சொல்றான். இது படத்தை எடுத்தியான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஆமா, அவளை வச்சு நான் படத்தை எடுத்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். டேய் என்னடா சொல்ற, படம் எடுத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா படம் எடுத்தேன், எடிட்டிங் ஒர்க் நடக்கும் போது தான் கூட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப மீதி ஃபுட்டேஜ் வீட்ல இருக்கும்ல, அதை காட்டுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவரும் காட்டுன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்பதான் மீதி ஃபுட்டேஜை காட்டுறாரு. இந்த மாதிரி நடி, அந்த மாதிரி நடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க. சிலர் ரொம்ப வைலண்டா படம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தான் இவர் முயற்சி பண்ணியிருப்பாரு. இந்த இடத்த நீ தான் செலக்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், அவ தான் செலக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த இடம் சூப்பரா இருக்கு, இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் ஸ்னூக்கி கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. என்ன வெக்கப்படுற, அது பாய் ஃப்ரெண்டான்ற மாதிரிலாம் இவர் கேட்டிருப்பாரு. அவ பயங்கரமா வெக்கப்பட்டா சார், அநேகமா பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப 3 ஃப்ரெண்ட்ஸுமே சந்தோஷமா இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட நீ தான் இப்படி பண்ணிட்டியோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன்டா, நல்ல வேலை நீ இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் விஷ்ணு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மோனாக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பிரமோத் விசாரிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன் கிட்ட க்ளோஸா பழகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையன் எப்படி இருப்பான்னு கேக்குறாரு. ஹைட்டா இருப்பான், நிறைய முடி வச்சிருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மத்த பசங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாரு. அவங்களுமே அதே மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. அவன் ஹைட்டா இருப்பான், நிறைய முடிலாம் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்றது சுத்தமா பிரமோதுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப இன்னும் சிலர்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏறக்குறைய எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. இதை இவர் என்ன பண்றாருன்னா வீடியோ மாதிரி எடுத்திருப்பாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சார், இவன் யாருன்றதை கண்டுபிடிங்க, இவன் தான் அந்த ஸ்னூக்கியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுக்கு எப்படி வேலை பார்க்கணும் நீங்க சொல்லி தராதீங்க, என்ன பண்ணணும்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், அந்த மதுசூதனை நாங்க எப்பனாலும் தூக்க வாய்ப்பு இருக்கு, அவன் கூட சேர்ந்து சுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விஷ்ணு கிளம்பிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. உங்களை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி ராஜ்னு ஒரு நம்பர் சொல்றாரு. ஆக்சுவலா நட்டாஷா அன்னைக்கு நைட்டு என் கூட தான் இருந்தா, அதை சொல்றதுக்கு பயந்து தான் சொல்லாம இருக்கான்ற மாதிரி ராஜ் சொல்றாரு. இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணி நட்டாஷாவை இவங்க வெளியே வர வச்சிடுறாங்க. ராஜ் தான் நம்மளை வெளியே வர வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சோன்னா நீ எதுக்காக இந்த விஷயத்த வெளியே சொன்னன்ற மாதிரி கேட்கறாங்க.
ராஜ பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கும். ஒய்ஃபுக்கு தெரியாம தான் இவங்க கூட ஒண்ணா இருந்திருப்பாரு. அதை வெளியே சொல்ல வேணான்றதுக்காக தான் நட்டாஷா சொல்லாம இருந்திருப்பாங்க. எப்படியும் அவர் பிரியிற ஐடியால தான் இருந்திருப்பாரு. வெளியே இந்த தகவல் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் நட்டாஷாவை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப 2 பேருமே கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற விஷ்ணு ஃபீல் பண்றாரு. அங்க இருந்து சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல. இன்ஸ்பெக்டருமே இவங்க 3 பேர்கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஒரு பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்களும் வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இவருமே மறுத்துடுறாரு. இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. பிரமோத் அவரோட ஒய்ஃப் சீமா கூட வந்திருக்காரு. அதே மாதிரி நட்டாஷா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ராஜு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ராஜு இவங்களும் சேர்ந்த மாதிரி க்ளோஸா பேசி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத விஷ்ணு சோகமா பாத்துட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாத மச்சான் அப்படின்ற மாதிரி பிரமோத் சொல்றாரு. நான் ஃபீல் எல்லாம் பண்ணல, நட்டாஷாக்காக நான் சந்தோஷம் தான் படுறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்திருக்கீங்கன்ற மாதிரி பிரமோத் கேக்குறாரு. நான் பார்ட்டி பண்றதுக்காக வரல, குற்றவாளியை லாக் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இது திரும்பிய முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது, அந்த ஸ்னூக்கி யாருன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒழுங்கா அந்த ஸ்னூக்கியா வெளியே வரது நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா யாருமே முன்னாடி வந்து நான் தான் ஸ்னூக்கின்னு சொல்ல மாட்டாங்க. இதனால மத்தவங்க இருக்காங்கல்ல, நீங்களே சொல்லிருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே அங்க இருக்க விஷ்ணுவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்குமே விஷ்ணு மேலதான் டவுட் வருது. ஏன்னா அந்த பொண்ணு விஷ்ணு கூட க்ளோஸா இருந்தாங்கல்ல, விஷ்ணு தான் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்காரு, ஏதோ பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் கரெக்டா விஷ்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆனா விஷ்ணு இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நடந்து பிரமோதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. பிரமோத் நீ தான் அந்த ஸ்னூக்கின்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. பிரமோத் ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்ற, நாளா அந்த ஸ்னூக்கி கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸும் நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கே வந்தோம், நீ தான் அந்த ஸ்னூக்கி, இந்த வீடியோவை பாருன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த மோனா இருக்காங்கல்ல, ஜாலியா அவங்களே வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு டான்ஸ் மூவ் பண்றாங்க. அப்ப மட்டும் ஸ்னூக்கி நீ வீடியோ எடுன்ற மாதிரி போனை யார்கிட்டயோ தராங்க. போனை வாங்கும் போது அந்த நபரோட கையில இருக்க டாட்டூ தெளிவா தெரியுது. இதே மாதிரி டாட்டூ பிரமோதோட கையிலயும் இருக்கும். இதை வச்சுதான் பிரமோத லாக் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை அவளை டெலீட் பண்ண சொன்ன, அவ டெலீட் பண்ணல அப்படின்ற மாதிரி பிரமோத் இந்த இடத்துல புலம்புறாரு. இதெல்லாம் இவரோட ஒய்ஃபும் பக்கத்துல இருந்து கேக்குறாங்கல்ல, கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சீமாவை சமாதானப்படுத்துறதுக்காக நட்டாஷாவும் பின்னாடியே போறாங்க. இப்ப ஜென்ஸ் மட்டும் நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் 18 வயசு வித்தியாசம். அந்த பொண்ணு உன்னை சாச்சா சாச்சான்னு கூப்பிடுவா, எப்படா இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்துடுறாங்க. அப்பயுமே இவர் கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு எந்திரிச்சு போக பாக்குறாரு. நான் இன்னும் தூங்கலன்ற மாதிரி அந்த பொண்ணு கையை பிடிக்கிறா. அப்படி கையை பிடிச்சவ அப்படியே லைட்டா இவரோட கையில கிஸ் பண்றா. இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவர் போக பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு போக விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படிதான் இவங்களுக்குள்ள நெருக்கம் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் வேணாம் தான் சொன்னேன், ஆனா எப்படி அந்த நெருக்கம் உண்டாச்சுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன்னா அந்த டைமே இவர் மேரிடா தான் இருப்பாரு. மேரிடா இருக்கும் போதே அந்த பொண்ணு கூட இவர் பழக்கத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லாத சமயத்துல தான் அவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமாலாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணதா செய்வாங்க. நம்ம 2 பேர் க்ளோஸா இருக்கிறத பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டவுட் கூட வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் விஷ்ணு கூட க்ளோஸா டான்ஸ் பண்றேன், நட்டாஷா கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவா, அது மூலியமா நான் விஷ்ணுவை தான் விரும்புறேன், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நினைப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடப்பாவீங்களா, அதை பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா, அதனால தான்டா நட்டாஷாவும் நானும் பிரிஞ்சோம், அதுக்கு நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல கோவப்படுறாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரையும் மாட்டி வர்றதுக்கான வேலையெல்லாம் பிரமோத் தான் பண்ணிருப்பாரு. முதல்ல ராகுல் பக்கம் திருப்பி விட்டுருப்பாரு, அதுக்கப்புறம் விக்கி பக்கம் திருப்பி விட்டுருப்பாரு, நட்டாஷா பக்கம் திருப்பி விட்டுருப்பாரு. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இவர் பண்ணிருப்பாரு. ஹைட்டா ஒருத்தன் நிறைய முடி வச்சிருந்தான், அவன் தான் அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் வீடியோல பேசியிருந்தாங்க பாத்தீங்களா, எல்லாம் இவர் செட் பண்ணி தான் பேச வச்சிருப்பாரு. ஏன்னா வீடியோவை மட்டும் தான் இவர் காமிச்சாரு, ஆளுங்க நேரடியா பேசினதை காமிச்சிருக்க மாட்டாரு. இவரா ஹைட்டா முடி வச்ச ஒருத்தன் தான் இப்படி பண்ணான்னு கொண்டு வரதுக்காக தான் அந்த டிராமாலாம் இவர் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவரை மீட் பண்றதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் இவரை கூட்டு வந்து மீட் பண்ணுவா போல. அப்ப இவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த சொல்றா. இத பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்ப பிரெக்னண்டா இருக்காளே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்கால, நம்ம மாலை மாத்திக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்கா, கருவை கலைச்சிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டா. அப்ப நீங்க என்ன லவ் பண்ணலையான்ற மாதிரிலாம் கேட்கிறா. இப்படி உங்களுக்குள்ள சண்டை மாதிரி ஏற்படுது. இவருமே இந்த பொண்ணை தள்ளி விடுறாரு.
பக்கத்துல இருக்க கல்லுல ஏட விடமா போய் இடிச்சிடுறா. அப்படி இடிச்சதுல ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. இவர் பக்கத்துல போய் செக் பண்றாரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. எவிடன்ஸ் எல்லாத்தையும் எப்படியாவது அழைச்சாகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா நான் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கேன்ற மாதிரி அப்பா நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுறாரு. அதே மாதிரி இவரோட நம்பருக்கும் நான் ட்ரிப்பு போயிருக்கேன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாரு. இவர் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட கழுத்துல இவர் மாலையெல்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் தண்ணியில தூக்கிட்டு போய் பாடியை போடுறாரு. இவரோட கார்ல தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறாரு. இவர் அந்த சமயம் ஊர்ல இருந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு ஒரு பஸ் பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரமோத் சொல்றாரு. ஆனா விஷ்ணு இருக்கார்ல, உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாதுடா. நீ ஸ்டார்டிங்கே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உண்மையை ஒத்துருந்தேன்னு வச்சுக்கோ, அப்பயாவது நீ பண்ணது தெரியாம பண்ணதுன்னு ஏத்துக்கலாம். ஆனா நீ பண்ண தப்புக்காக மத்தவங்களை மாட்ட வச்சுட்டு தப்பிக்கலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருக்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸை மாட்ட வைக்கலாம்னு நினைச்சிருக்க. நீ எல்லாம் எப்படிடா ஃப்ரெண்டா இருப்ப? ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல எங்களை ஏமாத்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் விஷ்ணு திட்டுறாரு. இதை நினைச்சு பிரமோதா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப கூட பிரமோத் இவரை காப்பாத்திக்கணும்னு தான் யோசிக்கிறாரு. சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அந்த மதுசூதன் கிட்ட சொல்லாதீங்க. மதுசூதனை நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அவருக்கு எதிரான எவிடன்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட தந்துடுறேன், நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன்னா நீங்க இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாலும் நான் ஜெயில எல்லாம் இருக்க மாட்டேன், எப்படியும் ஆளை வச்சு என்ன காலி பண்ணிடுவாரு சார், அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. நட ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இவரை இங்க இருந்து கூட்டு போறாரு. இவருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கடைசியா ஒரு பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மதுசூதனுக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதாவது பிரமோத் தான் இதை பண்ணிருக்கான்றத சொல்றாரு. கேட்டு இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. இப்ப போலீஸுங்கெல்லாம் பிரமோத கூட்டு போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா கடைசியில வந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அந்த ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை உடைச்சிடாதீங்க, மத்தவங்களுக்கு படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.